வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம். முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். பேரவை செயலரிடம் கடிதம் கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். நெடுவாசல் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து பரவும் போராட்டம். திட்டத்தை கைவிட ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தல். தர்மபுரி இளவரசன் மரணம் தற்கொலை என சிபிசிஐடி அறிக்கை. வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக உள்ளாட்சி தேர்தலை வரும் மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பான அரசாணையை எதிர்த்து திமுக அமைப்பு செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி N. கிருபாகரன் கடந்த அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதித்தார். புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்கவும் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த அமர்வு நீதிபதிகள் தனி நீதிபதிகள் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மே மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் திட்டவட்டமான தேதியை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் நடத்த முடியும் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 30க்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என முதலில் குறிப்பிட்ட நீதிபதிகள் மோகன்ராவ், சுப்பிரமணியன் கொண்ட அமர்வு உயர்நீதிமன்ற அமர்வு தமிழக உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பிரதான வழக்கு மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் இது எலெக்ஷன்ஸை மேலும் மே மாதத்திற்கு மேல்பட்டு தான் நடத்த முடியும் என்று கூறினார்கள். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். நீதிபதிகள் எங்களுடைய வாதத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு மே 14க்குள் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார். தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர் 32,30,191 விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணம் உதவித் தொகையாக 2247 கோடி ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் நிவாரண நெறிமுறைகளின்படி பாதிக்கப்பட்ட நெற்பயிர் மற்றும் இதர பாசன பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 5,465 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 3,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று மேலும் தெரிவித்துள்ள முதல்வர் பழனிசாமி, நீண்ட கால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 7,287 ரூபாயும், பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 2,428 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 500 மதுக்கடைகள் மூடப்படும், பெண்களுக்கான வாகன மானியம் உள்ளிட்ட முதல்வரின் 5 புதிய அறிவிப்புகளுக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. முதல்வராக நேற்று பொறுப்பேற்ற பழனிசாமி 5 முக்கிய அறிவிப்புகளுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். 500 அரசு மதுக்கடைகளை மூடுவது, உழைக்கும் மகளிர் இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை உயர்வு, மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டம், மகப்பேறு நிதியுதவி தொகை உயர்வு ஆகிய இந்த 5 அறிவிப்புகளுக்குமான அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை தலைவர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பேரவை செயலரிடம் கடிதம் கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்துக்கு இன்று பகல் வருகை தந்த ஸ்டாலின் பேரவை செயலர் ஜமாலுதீனை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின்,
பேரவைத் தலைவர் தனபால் மீது திமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பான கடிதத்தை பேரவை செயலர் ஜமாலுதீனிடம் அளித்ததாக தெரிவித்தார். கடிதத்தின் நகல் பேரவைத் தலைவரிடமும் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஸ்டாலின், பேரவைத் தலைவர் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாலேயே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஸ்டாலினுடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், TKS இளங்கோவன் MP, சேகர் பாபு MLA, J அன்பழகன் MLA ஆகியோர் உடன் வந்தனர். 18ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தில் சபாநாயகர் நடந்து கொண்ட முறை, உள்நோக்கத்தோடு அவர் நடந்து கொண்ட அந்த அடிப்படையில் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் மீது நாங்கள் கொண்டு வர அதற்கு உரிய வகையில் கடிதத்தை பேரவையினுடைய செயலாளரிடத்திலும் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலும் தந்திருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பனை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு அளித்துவிட்ட நிலையில் மத்திய அரசை கண்டித்து வரும் 26ஆம் தேதி புதுக்கோட்டையில் உண்ணாவிரதம் நடைபெறவுள்ளது. இதனிடையே ஆண்களும் பெண்களும் ONGC நிறுவனம் கையகப்படுத்திய விளைநிலங்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்தனர். ஒரு மாத காலமாக இந்த லீக்கேஜ் ஆனது வந்து கொண்டுள்ளது. இங்கு உள்ள விளைநிலங்கள் மழை பெய்தால் இந்த லீக்கேஜ் ஆனது எங்கும் பரவி விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்பகுதி மக்களுக்கு தொற்றியுள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு நிறுத்த வேண்டும். தாது பொருள்லாம் வெளியில் ஏற்றிட்டு அதை எங்கள் மண்ணை குப்பையாக்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனா எங்கே போய் விவசாயம் பண்ணுறது? கடலில் போய் விவசாயம் பண்ணுறதா? அரசு எதை வேணாலும் நினைக்கிறதுக்காக ஒரு அரசு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்களோட மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டு, எங்களோட நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக வர வேண்டிய அரசு தான் எங்களுக்கு தேவை. இதுக்கு நாங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, எதுக்கு வேணாலும் அஞ்ச மாட்டோம். புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் இயற்கை எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஹைட்ரோ கார்பன் என்கிற எரிவாயு என்பது நிலத்துக்கு அடியில், அதுவும் நீர்மட்டத்துக்கு நிலத்தடி நீருக்கு அடியில் உள்ள ஒரு எரிவாயு. இந்த எரிவாயுவை எடுக்கணும்னா முதல்ல நிலத்தடி நீரை முற்றிலுமாக உறிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கடல் நீர் உள்ளே வந்துடும். அந்த கடல் நீர் உள்ளே வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, இது மாதிரி ஒரு 5 மாவட்டங்கள் உள்ள அனைத்து விவசாயிகளும் உயிரிழப்பு ஏற்படும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி நாங்கள் வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுற ஒரே நோக்கத்தோடு இந்த மாணவர் படை போராட்டமானது முற்றிலுமாக தொடரும். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள், அலுவலர்கள் மற்றும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பனை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று நெடுவாசல் பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள வந்த ONGC அலுவலர் விஜேந்திர பட்டேல் தலைமையில் 2 வாகனங்களில் வந்த பொறியாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களை மக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நெடுவாசல் அருகே வானங்கான்காடு கிராமத்தில் 13 ஆண்டுகளுக்கு முன் ONGC நிறுவனம் அமைத்த ஆழ்குழாய் கிணற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவை ஆய்வு செய்ய வந்ததாகவும் இதுகுறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அலுவலர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ONGC அலுவலர்கள் 6 மணிக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். 2 சுமோவில் வந்த அதிகாரிகளிடம் அந்த நிறுவனத்தை மறித்து கேட்கும்போது இனிமேல் நாங்கள் இங்கே வரல, இதை நாங்கள் கைவிட்டார்லாம், எங்களை விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பானைக்காட்டில் கசிவு ஏற்படுதுன்னு பார்க்க வந்தாங்க. இங்கேயும் கசிவு இருக்கா என்று பார்க்க வந்தாங்க. கசிவு வைக்கும்போது நாங்கள் ஒரு நிர்பந்தப்படுத்தி மறித்து இனி இந்த இதை கைவிட்டோன்னா நீங்கள் அப்படி சொல்லும்போது நாங்கள் மேலிடத்தை சொல்லி நாங்கள் இனிமேல் இதை கைவிட்டார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ள இயற்கை எரிவாயு திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மற்றும் வடகாடு பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்ற செய்தி விவசாயிகளிடம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து,
டெல்டா மாவட்டங்களில் கைவிடப்பட்ட மீத்தேன் மற்றும் சேல் எரிவாயு திட்டத்தின் மறுவடிவம்தான் இது என்றும், இதே பகுதியில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் ஆழ்துளையிட்டு எரிவாயு சோதனை நடத்திய போதே மக்களின் கடும் எதிர்ப்பால் சோதனை கைவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். விவசாய நிலங்களில் 1000 முதல் 5000 மீட்டர் ஆழத்தில் துளையிடப்பட்டு நிலத்தடி நீரை வெளியேற்றுவதால் விவசாயம் முற்றிலும் அழிந்து பாலைவனமாகும் என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, அறிவியல் முறைப்படி ஹைட்ரோ கார்பனை பிரித்தெடுக்கும் முறையை கையாளும் போது இயற்கை வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விவசாயத்தை அழித்து தமிழகத்தை நாசப்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் எத்தகைய வடிவில் நடைமுறைப்படுத்த முயன்றாலும் கடும் எதிர்விளைவுகளை உண்டாக்கும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து, இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் கருத்துக்களை கேட்காமல் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இத்திட்டம் குறித்து மத்திய அரசிடமிருந்து புதுச்சேரி அரசுக்கு அறிவிப்போ கடிதமோ வரவில்லை என்று தெரிவித்தார். மேலும் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசால் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசிலிருந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு மீத்தேன் எரிவாயு எடுப்பது சம்பந்தமாக, காரைக்கால் பகுதி எடுப்பது சம்பந்தமாக கடிதம் வந்தால் புதுச்சேரி அரசுக்கு அது உடன்பாடு இல்லை. காரைக்கால் பகுதியில் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கை மத்திய அரசு ஆரம்பித்தாலும் அதை முழுமையாக எங்களுடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாது, எதிர்க்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரி இளவரசன் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதுடன் வழக்கையும் முடித்து வைத்துள்ளது. தர்மபுரியில் கலப்பு திருமணம் தொடர்பாக ஏற்பட்ட வன்முறையை அடுத்து 2013ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி ரயில்வே தண்டவாளம் அருகே இறந்து கிடந்தார். இளவரசனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது தந்தை இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவக் குழு சம்பவம் நடைபெற்ற இடம் என பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி டிஎஸ்பி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இளவரசன் தற்கொலை செய்து கொண்டதாக தீர்ப்பளித்த நீதிபதிகள் குழுவாடி ராமேஷ், மகாதேவன் ஆகியோரை கொண்ட அமர்வு வழக்கை முடித்து வைத்தது. வேந்தர் டிவி செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் மீது தாக்குதல். மதுரையில் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து நாளை திமுக சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், வர்தா புயல் சேதத்திற்கு தமிழக அரசு 30,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டதென்று, ஆனால் மத்திய அரசு 30 காசுகள் கூட வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். இருக்கிற பிரச்சனைகள் தான் முக்கியமே தவிர யார் எதில் கலந்துக்கிட்டாங்க யார் எதில் கலந்துக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போது நாளைக்கு நடக்கிற உண்ணாவிரதத்தில் கூட்டணி கட்சிங்கிற முறையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டார். அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி திமுக நடத்துகிற அந்த போராட்டத்திலே பங்கேற்கிறது. தமிழகத்தில் உள்ள கடைகளில் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் கோக், பெப்சி போன்ற குளிர்பானங்களை விற்பனை செய்வது இல்லை என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு முடிவு செய்து இருப்பதாக விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். பெப்சி, கோக் போன்ற அந்நிய நாட்டு குளிர்பானங்களை தடை செய்வது தொடர்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அமைப்புடன் இணைந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, மார்ச் 1ஆம் தேதி முதல் கோக், பெப்சி போன்ற நச்சுத்தன்மை அதிகமாக உள்ள குளிர்பானங்களை தமிழகத்தில் உள்ள கடைகளில் விற்பனை செய்வது இல்லை என்று முடிவு செய்துள்ளதாக விக்ரமராஜா தெரிவித்தார். பெப்சி, கோக் வாங்க மாட்டோம் என்று கட்டாயமாக நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று மாணவர்கள், மாணவிகள்,
இளைஞர்கள் முழுமையாக இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடர இருக்கிறோம். இந்த தொடர்ச்சியாக மார்ச் 1 பெப்சிகோ குளிர்பானத்திற்கு தமிழகத்திலிருந்து விடுவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேந்தர் டிவி, பாலிமர் டிவி செய்தியாளர்கள், கேமராமேன் தாக்கப்பட்டதை கண்டித்தும், காவல்துறையினர் உடைத்து பறித்து சென்ற வேந்தர் டிவி கேமராவை திருப்பித் தர வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்து மதுரையில் இன்று பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த மார்ச் 21ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக செய்தி சேகரிக்க சென்ற வேந்தர் டிவியின் செய்தியாளர் முத்துராமன், ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் ஆகியோரை அலங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் என்பவர் தாக்கியதுடன் கேமராவையும் உடைத்து பறித்து சென்றுவிட்டார். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க காவல்துறை மறுத்து வருகிறது. இதேபோல் மதுரையில் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திரன் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலால் கத்தியால் குத்தப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவங்களை கண்டித்து மதுரை மாநகர மாவட்ட அனைத்து செய்தியாளர்கள் மற்றும் ஊடக ஒளிப்பதிவாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வேந்தர் டிவி ஒளிப்பதிவாளரிடமிருந்து பறிக்கப்பட்ட கேமராவை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நமக்கு எதிராக செயல்படுறாங்க. இது போன்று பல பத்திரிகையாளர் தாக்கப்படுவது இப்ப கண்டனத்துக்குரியது. ஆகையால இனி வரும் காலங்களில் பத்திரிகையாளர் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது, அதற்காக உறுதி செய்யப்பட வேண்டும். பத்திரிகையாளர் பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்டனத்தை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் மீது சமீப காலமாக தாக்கப்படுவதை கண்டித்து எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் எரிந்து சேதமாகின. காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் தனியார் பஞ்சாலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் திடீரென தீ பற்றிக் கொண்டது. மளமளவென பரவிய தீயால் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமாகினர். ஊழியர்கள் மூலம் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து பற்றி பள்ளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள துணிக்கடை லிப்டில் சிக்கி ஊழியர் ஒருவர் பலியானார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள துணிக்கடையில் மேட்டுத்தெருவை சேர்ந்த முகமது ஜாகிர் ஹுசேன் என்பவர் லிப்ட் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். இந்த கடையில் கட்டட விரிவாக்க பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது லிப்ட் பழுதை ஜாகிர் ஹுசேன் சரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அது இயங்கியதால் லிப்டிற்கு சுவற்றிற்கும் இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து சிவகாஞ்சி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழம்பெரும் பன்மொழி திரைப்பட இயக்குனர் ஆண்டன் மித்ராதாஸ் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 104. பழம்பெரும் திரைப்பட இயக்குநரான மித்ரதாஸ் 1941 TR மகாலிங்கம், PU சின்னப்பா ஆகியோர் நடித்த தயாளன் என்ற படத்தை இயக்கியுள்ளார். இது தவிர பிழைக்கும் வழி, தியாகராஜ பாகவதர் நடித்த சிவகாமி உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களையும் மலையாளம், சிங்கள மொழி திரைப்படங்களையும் அவர் இயக்கியுள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது இராணுவத்திலும் பணியாற்றியுள்ளார். சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த அவர் மாரடைப்பு காரணமாக இன்று காலை உயிரிழந்தார். அவரது விருப்பத்திற்கு ஏற்ப அவரது கண்கள் மற்றும் உடல் தானமாக அளிக்கப்பட்டது. இயக்குநர் சங்கத்தின் சார்பில் விக்ரமன், RK செல்வமணி உள்பட பலர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியின் அன்னையின் 139வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மகான் அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமல்லாது உள்நாடு, வெளிநாட்டு பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். அன்னையின் பிறந்த நாளையொட்டி மகான் அரவிந்தர் மற்றும் அன்னை ஆகியோர் பயன்படுத்திய அறைகள் பக்தர்களின் வசதிக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபாடு செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மீனாட்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மாசி மாத பூ சொரிதல் விழா விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மாசி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் பூ சொரிதல் விழா நடைபெறுகிறது. பூசொரிதல் விழாவையொட்டி இன்று காலை முதல் இரவு வரை திரளான பக்தர்கள் பூக்களை தட்டுக்களில் ஏந்தி ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டபடி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி. இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள சிறை வளாகத்தின் அருகே தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் வழக்கறிஞர் உள்பட 5 பேர் பலியாகினர். 20 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் தெற்கு பகுதியான சார் சத்தாவில் உள்ள சிறை வளாகத்தின் அருகே தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவர் தன் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தார். இந்த சம்பவத்தில் சிறை வளாகத்தின் அருகே நின்றிருந்த வழக்கறிஞர் உள்பட 5 பேர் அதே இடத்தில் பலியாகினர். மற்றொரு தீவிரவாதி சிறை வாசலில் நின்று துப்பாக்கியால் சுட்டதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பாகிஸ்தானில் இயங்கி வரும் தலிபானின் ஜமாத் உர் அஹர் என்ற இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் இரு அணி வீரர்களும் இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இதன் முதல் போட்டி நாளை மறுநாள் மகாராஷ்டிரா மாநிலம் புனே திடலில் தொடங்குகிறது. இந்நிலையில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வீரர்களும் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி வீரர்களும் இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இரு அணிகளும் சம பலத்துடன் உள்ளதால் இந்த போட்டித் தொடர் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம். முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். பேரவை செயலரிடம் கடிதம் கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். நெடுவாசல் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து பரவும் போராட்டம். திட்டத்தை கைவிட ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தல். தர்மபுரி இளவரசன் மரணம் தற்கொலை என சிபிசிஐடி அறிக்கை. வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.